Taste the Daily. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இதுகுறித்து சதீஷ் என்ற இளைஞர் மீது புகார் அளிக்க காவல் நிலையம் சென்றபோது அங்கிருந்த பெண் காவல்துறை ஆய்வாளர் ராஜி சிறுமியின் பெற்றோரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தற்போது ராஜி பிடிபட்டுள்ளார். லஞ்சம் பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஏவல் துறையினர் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கித் தருவதை விடுத்து அவர்களை காப்பாற்ற உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதுதான் திறனற்ற திமுக அரசின் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கண்மாயில் தேங்கியுள்ள மருத்துவ கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கீழ கன்னிசேரி கிராமத்தில் கண்மாய்க்கு அருகில் உள்ள கிணற்றில் பயன்படுத்தப்பட்ட ஊசி, மருந்து, மாத்திரை உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் தொடர் மழையால் கிணறு முழுவதும் நிரம்பி மருத்துவ கழிவுகள் கண்மாய்க்குள் சென்று தேங்கியுள்ளது. இதனால் கண்மாய் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாகவும் கண்மாயில் உள்ள மீன்கள் செத்து மிதப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மக்கள் நலனிலும் சுற்றுச்சூழலிலும் அக்கறை செலுத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்தையும் விடியா திமுக அமைச்சர்களையும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மருத்துவ கழிவுகளை கொட்டி எங்கள் பயிர்கள், ஆடுகள், எங்களையுமே மீன்கள் எல்லாமே இப்போ ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இதை உடனடியாக அரசாங்கம் ஒரு இது எடுத்து அந்த கழிவுகளை உடனடியாக அகற்ற மாதிரியும் அதை கொட்டினவங்கள உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 897வது நாளாக இரவு நேர அறவழி போராட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5746 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் குடியிருப்புகள், விளைநிலங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்டவைகள் பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டம், கருப்பு கொடி போராட்டம், சாலை மறியல், கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம், கிராம சபை கூட்டம் புறக்கணிப்பு என பல்வேறு விதமான போராட்டங்களை மேற்கொண்டு வரும் பொதுமக்கள் 897வது நாளாக இரவு நேரத்தில் ஒன்று கூடி மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் விடியா திமுக அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, பருவந்தோர் விமான நிலையத்தை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து.